நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடியன்ஸ். வெல்கம் பண்ணிட்டீங்க. வெல்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு பையன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அதிகமா வளர்ந்த அந்த அளவுக்கு ஒரு நல்ல பையன். மடக்கு ஊதி கட்சியை சார்ந்த. என்னது மடக்கு ஊதி? மடக்குதி. விசிலுக்கு தமிழ்ல மடக்குதி. மடக்கு ஊதி. மடக்கு ஊதி. மடக்கு ஊதி அப்படி சொல்லுங்க, என் காதுல கேக்குது. மடக்கு ஊதிப்பா. ஓகே, சேர்த்து படிக்கிறப்பா. சரி, ஓகே. தமிழ் தெரியும். தங்கப்ப தக்கம் அந்த மாதிரி படிக்கணும். சேர்த்து படிக்கும் போது அந்த விசிலுடைய சின்னம் அப்படி இருக்கு. ரைட், ஓகே. இந்த கட்சியை சார்ந்த ஆதவ் கடந்த சில நாட்களாக தான் வாங்கி வந்த வரங்களை பயன்படுத்துவோம் என்று மாமனாருக்கு கீழே வளர்ந்த ஒரு குழந்தைங்கிறாங்க எல்லாருமே. ஆதவுடைய ரோல் இந்த கட்சியில என்ன ஓடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த தலைவரா பண்றா பேச்சு. அடுத்த தலைவர் வேணும். புஷி ஆனந்த் அதை விட அமைதியா சைலண்ட் கில்லராக இருந்தாலும் தமிழ் வராட்டி கூட, ஆனா ஆதவ் பேச்சு அந்த கட்சியில் ராஜ்மோகனை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சமீப காலமா ஆதவுக்கு ஏன் பேச்சு அதிகமாகி விட்டது? ஆதவ் அனைவரையும் ஒருமையில பேசுறாரு, மரியாதை எல்லாம் பேசுறாரு. இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது. நம்ம கட்சியில இருந்ததுக்கு அப்புறம் 6 அடியில இருந்தா கூட அமைதியா இருப்பா. அப்படியே என்ன இப்படி பண்றா அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல பேசினாலும் ஆதவுடைய பேச்சு கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருக்கு. தமிழே வராது வாயில. தல்புல்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு விளக்கணத்தை அப்படின்றவர் இன்னைக்கு கரெக்டா பேசிட்டாரு. எண்ணெயை ஊத்தி அடிங்கிறாங்க மாதிரி தமிழை அழகாக. எனக்கு உண்மையிலேயே ஆதவ பார்க்கும்போது எனக்கு ஆதவே இப்படி எல்லாம் பேசுறாரு. நம்ம எப்படி சொல்றதா, ஆதவ் தமிழ் பேசுற பார்த்தா நம்ம குழந்தையே முதல்ல அம்மா அப்பா ஆரம்பிச்சு அந்த ஃபீல் ஆகுது. ஆதவ கிட்ட இப்படி ஒரு டேலண்டா? ஆதவ் இப்பெல்லாம் டேலண்ட் இருக்கிறதுனாலதான் அவர் இவ்வளவு பெரிய ஆளுக்கு மருமனாகவும் இதை நிறுவனத்தை நடத்துவதாகவும் சகலபாடி கூட இது மச்சாண்டா கூட சண்டை போடுறதாகவும் உளவுத்துறை சொல்லுது. ஆனா வீடியோல பார்த்தா மச்சான்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, ஏமாத்தி விட்டதாகவும் குடும்பத்தையே அழித்து விட்டதாகவும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். யார் இந்த ஆதவ்? இந்த மடக்கு ஊதி கட்சியில இந்த புதிதாக திருமாற்றம் வெளியே இணைஞ்சு டக்குன்னு நான் இருக்கும் கட்சியில் பாதுகாப்பு இல்லாதனால இருக்கின்ற இடத்துல இருந்தே இருக்கின்ற மேடையில இருந்தே தாவக்கூடிய தைரியம் எனக்கு மட்டும்தான் உள்ளது. அது மாதிரி எனக்கு ஏத்த அறிவாளிகள் நிரம்பி வழியற கட்சி தாவேகா தான். நான் தாவேகாவுடைய இதா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தாவேகாவில் நுழைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் வச்சு அவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சதாகவும் சொல்லிட்டு ஆதவ் எதை பத்தி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஊழலை பத்தி பேசுறாரு. யார் ஊழல் பத்தி பேசுறாரு அப்படின்னா, 3000 டிக்கெட் வித்ததா இல்ல 4000 ரூபாய்க்கு வித்ததா இல்ல 10000 ரூபாய்க்கு வித்ததா? அவங்க அண்ணன் கிட்டே எடுத்துட்டு ஊழல்னா அவர் பேசுறாருன்னா ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் பேசுவாருன்னா ரைட்ரா. ஆதவ் என்னன்னு கவனி. அவரே முதல்ல ஊழல் தானே. அவர் 99ல சென்னை வந்ததுல இருந்து நான் சென்னை வாசி. சென்னையுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா சேப்பாக்கம் ஸ்டேடியம் தான் எனக்கு இது பண்ணுச்சு. இல்ல, அந்த சென்னையுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல கவர்மெண்ட் கீழே வளர்ந்த பையன் நானு. அது கொண்டு வந்தது யாருன்னு அவருக்கு தெரியாது. பாவம். அது வேற மேடையில சொல்லிட்டாரு. சொல்லிட்டேன் அப்படி. சரி, அது கொண்டு வந்தது ஒரு முக்கியமான ஆளுங்க. அது மூலமா நீங்க படிச்சு வந்திருக்கீங்க. ரைட், அதெல்லாம் விடுங்க, அந்த திட்டத்தை விடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் 99ல இருந்து சென்னை வாசியா இருக்கேன் இப்படிலாம் சொல்லிட்டு, நான் இப்ப சமீப காலமா ஒரு கோச்சா இருந்தேன் ஸ்விம்மிங் பூல்ல. அப்ப எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டு நான் ஒரு பெரிய குடும்பத்து ஃபேமிலி கூட ஒரு டைப் ஒண்ணு போட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க. நான் இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 3000-3500 கோடியை வாங்கிட்டு நான் இது ஒரு சோசியல் மீடியா சோர்ஸ் மூலமா வந்தது. சோசியல் மீடியாஸ்ல அடுத்த ஆளுங்க சொல்றது, சாட்டை மீடியா ஆட்கள்லாம் சொல்றாங்க, 3000 கோடி வாங்கிட்டு நீ சேர்ந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கறதெல்லாம் வெளியே தெரியாமையா இருக்கு. இந்த கட்சியில இருந்த இப்ப இவங்க கட்சியில போய் அவங்கள திட்டுற, உன்னைய விட யாருமே மோசமான ஆட்கள் யாரும் கிடையாது அப்படி எல்லாம் பார்த்துட்டு சொல்றா. அப்படி இது ஒரு ஹிஸ்டரி என்னன்னா, ஒரு ஸ்விம்மிங் கோச் வந்த பிள்ளைய உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. லாட்டரி மாமன்ட் இருந்து ஒரு பல்க் அமௌண்ட் அடிச்சுட்டு வாங்கிட்டு இங்க அது என்ன நிறுவனம், ஒரு நிறுவனத்துக்கு பேர் ஒன்று வச்சிருப்பாங்க, வாய்ஸ் ஆஃப் காமன். அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமா நான் இது பண்ணி ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றேன் அதுன்னு சொல்லிட்டு இருந்தவர். நீங்கள் லாட்டரி சீட்டு வித்த வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் ஊழலை பத்தி பேசலாமா? இன்னொரு தடவை கடிங்க கர்ஜிங்க, ஊழலை பத்தி பேசலாமா? ஊழல் எவ்வளவு தப்பான விஷயம். நீங்க மேடையில பேசும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒயின் ஷாப்புக்கு வெளியே தண்ணிய போட்டு மச்சான் குடிக்கிறதுனால நம்ம வீட்டுல எல்லாம் தப்பு பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க அப்படின்ட்டு குடிமகன்களை பற்றி ஒரு சொல்றாரு. குடி பாட்டிலுக்கு 10 ரூபா சேர்த்து விக்கிறாங்க. எனக்கு தெரியாது, மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு தெரியாதுன்னாரு. எனக்கு உள்ள தோணுச்சு, நீ உங்க அண்ணன் கேட்டிருந்தாலே அவர் கரெக்டா சொல்லிருப்பாருடா. அவங்க அண்ணன் என்ன ஃபாரின் சரக்கு போறாரா, பசங்கள்ட்ட கேட்டிருக்காரு. அவங்க பசங்க என்ன இருக்காங்க, 160 ரூபான்னு இருக்காங்க. ஏன்னா 140 ரூபா கொட்டு 150 ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னு சொல்லிருந்தீங்க. 10 ரூபா ஏத்தி 20 ரூபா சேர்த்து நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பிளாக்ல வாங்குவாங்க போல. ஓகே, பிளாக்ல வாங்கி குடிக்கிறீங்களா? பிளாக்ல யார் விக்கிறான்னு கேட்டா, இப்ப உடனே அவன் மாவட்ட செயலாளர் வித்துக்கிட்டு இருப்பான், போலீஸ்ட்ட மாட்டுவாங்க. ரைட், இதை தாண்டி ஆதவ் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா இவங்களுக்குலாம் உண்மையிலே சொல்றேன், தாவேகாரர்களுக்கு உண்மையிலே அறிவு இல்ல, ஆதவுக்கு இருக்க அறிவு இல்லைங்கிறது நேத்து மீட்டிங்ல தெரிஞ்சு போச்சு. இப்பதான் தெரியுமா? இல்லடா, ஆதவுக்கு இருக்கிற அறிவு அவன் எவனுக்குமே இல்ல. அப்படி ஓகே, இவங்களை விட அவங்களுக்கு அதிகமா இருக்கு.
என்ன போனீங்க பஞ்சாயத்து என்ன யாருக்கு அறிவு சொன்னா ஒத்துக்குவா? ஆதவ விட அவங்களுக்கு கொஞ்சம் அணில் குஞ்சுங்களுக்கு அறிவு அதிகமா இருக்கு. அணில் குஞ்சுகளோட ஆதவுக்கு தான் அதிகமா இருக்கு. இல்ல அவங்களுக்கு தான் அதிகமா என்ன விஷயம் சொல்றேன் கேளு. சரி. என்ன சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் பாக்கும்போது இப்ப நடுவுல இந்த எடப்பாடி தாவேகா கூட கூட்டணி வச்சுக்கல. கூட்டணியே இல்லாத தாவேகாங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தாவேகாரங்க ஏடிஎம்கே காரங்க லைட்டா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏடிஎம்கே அதுக்கு பதிலாக ஏஐ வீடியோஸ் நிறைய போட்டு அம்மா கால்ல உழுகிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க. அடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த தாவேகாவை சார்ந்த அணில்கள் பூரா போய் அவங்களை கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா இவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க இப்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு. இவ்வளவு நாள் எங்க கட்சிக்காரங்க உங்களுக்கு கெஞ்சிக்கு இருந்தாங்க அவங்களுக்கு தெரியாது இல்ல. தாவேகாரங்க ஏடிஎம் கிட்ட கெஞ்சிக்கு இருந்தது விஷயம் யாருக்கு தெரியாது. இப்ப கடிக்க ஆரம்பிச்சோட்டி உண்மையான ஒரு பாரு நல்ல ஒரு இளைஞர்களை தூண்டி விடக்கூடிய ஆதவு. நல்ல இந்த வார்த்தையை திரும்ப சொல்லணும். இளைஞர்களை தூண்டி விடக்கூடிய ஆதவு. தூண்டி விடக்கூடிய ஆனா கோர்ட்டுல போய் மட்டும் நான் தெரியாம பண்ணிட்டேன் சொல்லக்கூடிய ஆதவு. இது ரைட்டு தான். இந்த இளைஞர்களை தூண்டி விடுற மாதிரி இளைஞர்களை பார்த்தா உண்மையிலேயே தூண்டி விடுறது ஆதவு தான். என்னன்னா தம்பிகளா நீங்க வந்து நம்ம சண்டை போடுறது இவங்க மேட்டரே கிடையாது. அவங்கள நம்ம விட்டுறணும். நம்மளோட எதிரிகள் யாருன்னு பார்த்தா திமுக தான். கூட போய் சண்டை போடுங்க. ஒரு கட்சியோட ஐடி விங்கு உங்க கட்சிக்காரனை கடிக்கிறியான், உன் கட்சிக்காரன் திரும்ப போய் பதிலுக்கு கடிச்சு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கேன் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவனை நீ போய் கடிக்காத. நீ கடிக்க வேண்டியால் வேறனா அவங்க நாயா ஏவி உரியா நீ. அப்ப நீ அவங்கிட்டையும் காசு வாங்கிருக்கியா? இல்ல அத அவங்க கிட்ட இவன் தான் பேசுறது. இந்த தான் பேசுறது. அதான் சொல்றேன். அப்ப நீ இவங்க கிட்டயும் காசு வாங்கிருக்கியான்ற. ஆதவ கிட்ட தான் எல்லாம் போட்டுக்கு இருக்காங்க. ஆதவ கிட்ட தான் பூரா போட்டு வளைச்சு வாழ்ந்துக்கு இருக்காங்க. ஆதவ எதையாவது பண்ணி இந்த போட்ட காசை பிசினஸ் மேனா எடுக்கணுங்கிற மாதிரி கனவுகள் வந்தாலும் கனவு கனவு ஒரு நைட். ஆனா ஆதவ் சீமான்லாம் நைட்டு கனவுல வந்து பேசுறாங்க. அப்போ ஜெயிக்கிற மாதிரி கனவு வருமா இல்ல எலெக்ஷன் கனவே வராது. நீங்க ஜெயிலுக்கு போற மாதிரி கனவு தான் வருது. சரி ரைட் அதெல்லாம் விடுங்க. அடுத்தது நானும் இன்னைக்கு இளைஞர்களை தூண்டி விடுறதுக்கு ஆதவ் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாரு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் டிக்ளேர் பண்ணிட்டாரு இந்த மேடையில. கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜியும் திமுக தான் காரணம் அப்படின்ட்டாரு. சரி அதாவது நான் என்ன கேக்குறேன், கேஸ் எங்க இருக்கு? சிபிஐ ரிப்போர்ட் தந்துருச்சா? தரல. கோர்ட்டு சொல்லிருச்சா? சொல்லல. இத்தனை நாள் இருந்தவனுங்க இப்ப பொங்கல்ல போய் என்ன கையெழுத்து போட்டு வந்தானுங்கன்னு தெரியல. வெளில பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க திமுக தான் அப்படின்னு. இதெல்லாம் கோவமே பட மாட்டான். இவனை கோவப்படுத்துற அளவுக்கு நீ வெளியே தெரியற அளவுக்கு அரசியல் பண்ற. இப்ப வந்து போய் பொங்கல் அப்ப பேசி முடிச்சிட்டானுங்க. ஆமா அதனாலதான் என்ன எனக்கு பொங்கல பேசி முடிஞ்சா ஏடிஎம்கே கூட சேர்ந்துருக்கணும்ல. அவனுங்கள அது சீட் சரிங்க. அது உங்களுக்கு தெரியுது. அந்த சோர்ஸ் உங்களுக்கு வரலையா? சொல்லுங்க என்ன சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். அது சோர்ஸாவே இருக்கட்டுங்க. நம்ம வந்து அப்ப உனக்கு வித்தியாசமா வந்திருக்கு. நாம புரோக்கர் கிடையாதுங்க. நாம வேற. நம்ம வேறனா நம்ம என்ன வியாபாரிகளா? நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்போம். நாம புரோக்கர் மாதிரி போய் எனக்கு சோர்ஸ் இருக்குன்னு காசு கேட்க மாட்டோம் யார்ட்டையும். இப்ப நம்ம வந்து சோர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்த சோர்ஸ் என்ன அப்படின்னா அதிமுக கூட சேர முடியாதுட்டாங்க. நீ சேர மாட்டேன்ட்ட. அதனால அதிமுக காரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால திரும்ப நீ கடிச்சு வச்சாலும் அதிமுக அடிக்காதீங்கன்னு உன் கட்சிக்காரனே வந்து விஜய வந்து ஐடென்டிபிகேஷன் வச்சுட்டு வந்து தடுத்து நிறுத்துறா. அப்படி இது என்ன அளவுக்கு அதேன்னு தெரியல. திருமாவை வந்து அசால்ட்டா வாய் விட்டா அப்படி விட்டுட்டு அடுத்த மீட்டிங்லயே சாரிங்கிறாரு. நான் அந்த மாதிரி சொல்ல வந்தேன். ஸ்லிப்பாயிருச்சு. ஆனா ஸ்லிப்பாயிருச்சு. இது மடை மாத்துறாங்க. நீதே மடமாத்துற. உன் வாயில இருந்து இந்த வார்த்தை எப்படி ஏன்றா நாட்டாமா தீர்ப்பு மாத்தி சொல்லுங்க. நீ வந்து சொல்லிவிட்டு ஏன்றா இப்ப என்ன இல்லங்கிற பேச்சு மாத்தி பேசுறியா? நான் வடக்கம் இல்ல அதனால என்ன அவர் வந்துட்டு 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மனசுல இருந்த வார்த்தை உங்க கட்சியில யாருமே இல்ல எல்லாம் வந்துட்டாங்க நாங்க இழுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆதவ் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த கட்சியில இருந்த ஆட்களை நிறைய வந்து அந்த கட்சி கீழே வேலை பார்த்த ஐடி விங்ஸ் ஆளுங்களை பூரா இழுத்த மாதிரி அந்த கட்சிகளை பேசினாலும் இன்னைக்கு அந்த கட்சி ஒரே ஒரு கூட்டணி கூட தான் இருக்கு. அது ஓடி இருக்கு அப்படின்றது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கு. அவ்வளவுதான். நீ வெளியே வந்துட்டு நான் பூரா பேத்து இழுத்துக்கிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டேன். பெரிய வடசென்னை மேக்னெட் இவர் அப்படியே இழுத்துருவாரு. இங்க பூரா இப்படி ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் மேடையில ஒரே பேச்சு. இந்த கரூர் பிரச்சனை மெயினா பாத்தீங்கன்னா லேட்டா வந்து ஒன்னே லேட்டா கிளப்பி கூட்டி வந்து நீ உள்ள வர வேணாம்னு சொன்னா உள்ள வாங்குறது நிப்பேன் 200 மீட்டருக்குள்ள கூட்டி வாங்க கேமரா போக்கஸ் எல்லாம் அங்கதான் வச்சு சொன்னது பூரா நீ. இன்னைக்கு நீயே வந்து எல்லா கட்சிக்கார அடுத்த கட்சிக்கார மேல பழிய போட்டு அலையிற. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்துட்டு போனாலும் இவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் 42 கூட நீ அடுத்தவங்க தான் பண்ணாங்கன்னு பழி போடுறியே. நீ வந்ததுனாலதானே எங்க குழந்தை வந்துச்சு. அதை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? நான் வந்தது என் மேல தப்புதான். சரி நீ வந்து ஒரு தலைவர் வர முத நாள் பஸ்ல நம்ம எத்தனை தடவை அந்த கருத்து சொல்றது வரனா எப்ப வந்திருக்கணும்? நீ குறிச்ச தேதியில வந்திருக்கணும். ஆக்சுவலா டிஎம்கே காரங்க நீ கரூர்ல மீட்டிங் போட்டாங்க. அதுக்கு வந்து நான் அடுத்த நாளே மீட்டிங் போடணும்னு சொல்லி போட்டாவே நீ மாத்தி போட்ட. சரி மாத்தி இங்க வந்தாலும் நேரம் தவறாம வரணும். வந்தது லேட்டு. இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நீ எப்படி மீட்டிங் வர? விஜய் ஆகி நீங்க எப்படி மீட்டிங் வரீங்க? நல்லா சைஸா கார்ல வரீங்க, இறங்குறீங்க, காரை விட்டு பஸ்ல போய் டக்குன்னு மீட்டிங் முடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்கல்ல. இதை தானே இது செஞ்சிருக்கணும். நல்ல தலைவரா இருந்தா உன்னைய பார்த்தா விழுகுறாங்க தாவுறாங்கன்னு தெரியுது. அப்ப தெரிஞ்சா நீ என்ன பண்ணிருக்கணும்? முத நாள்ல இருந்து ஒரு நாள் தான் நல்ல மட்டுக்கு ஒரு சூடு நீ என்ஜாய் பண்ற. நீங்க சொல்லுவீங்களா என்ஜாய் பண்றான் குஷியா இருக்கு. அடுத்த வாட்டில இருந்து அப்படி பண்ணிருக்கணும். இன்னொன்னு நீ எஸ்ஓபி பத்தி பேசுற மேடையில எஸ்ஓபி பத்தி பேசுற. இன்னும் எங்களுக்கு வந்து 30 நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். ஏன்டா நீ ஒரு
எடுத்து ஒரு நாளைக்கு முன்னாடி போய் நீ கொடுப்ப. அந்த ஒரு நாள்ல உனக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரொடெக்ஷனை கவர்மெண்ட் கொடுக்குது. ஏப்பா நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் மனித விமானத்துல கூட எஸ்ஓபி இதெல்லாம் தாண்டி சூப்புக்குலாம் தாண்டி நோட்டி கூட இவங்களை அடக்கிறதுக்கு என்னதான் பண்ணி தொலைங்க. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இருந்தாலும் இவன் பேசுறான், எனக்கு இதை பார்க்கும்போது எரியுது. இவங்களுக்கு ஒரு ஐடியா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நம்ம குட்டி பசங்க நம்ம சொல்லக்கூடாது, பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஆள்லாம் இருக்காங்கன்னு வைங்க. இவங்களுக்கு ஊருக்கு வெளியே அவுட்டர்ல இதை நம்ம எப்பயும் சொல்லிட்டோங்க, சொல்ல விடு, திரும்ப சொல்ல விடு, திரும்ப சொல்லுங்க. அவுட்டர்ல ஒரு காடை போட்டுக்குங்க. வந்து ஏர்போர்ட்ல நீ காரை நிப்பாட்டி அந்த காட்டுக்கு வந்து இவங்களை இறக்கி தண்ணி வசதி எல்லாம் செஞ்சு கொடுங்க. எல்லாம் பண்ணி உயிரோட அவங்க போறதுக்கு இல்ல, உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஸ்பேஸ் வேணும். கூட்டம் நிறைய வராங்கன்னா இப்படித்தான் செய்யணும். இது குறிய அறிவு இருக்கேன் கூட அதெல்லாம் யோசிப்பேன். ஏர் பொல்யூஷன் மாதிரி இனிமேல் வந்து நாய்ஸ் பொல்யூஷனும் சேர்ந்து பண்ண போறாங்க. நாய்ஸ் பொல்யூஷன் வேற, சரி விசில் வேற ஊதி சாவடிக்க போறாங்க. பைபாஸ்ல ஆத்து ஓரத்துலயோ இல்ல ஊருக்கு வெளியே அவுட்டர்ல வந்து இந்த இது இடம் வாங்கி போட்டுருப்பாங்க ரியல் எஸ்டேட்டுக்காரங்க, வாடகை போட்டு நடத்திட்டு போங்க. ஈரோட்ல அப்படிதான் பண்ணாங்க, டோல்கேட் பக்கம் இருக்க ஒரு காட்டுக்குள்ள அந்த மாதிரி எங்கேயா போட்டு போங்க. உங்களால இவ்வளவுதான்டா பண்ண முடியும், உங்களுக்கு இவ்வளவுதான்டா விதி, இதை ஏத்துக்குங்கடா. முதல்ல ஏத்துக்கிறதே மனுஷன். பிடிக்காத பொண்டாடி கூட பிடிச்ச மாதிரி வாழலையா எல்லா பேரும்? என்னடா அந்த மாதிரி போய் உங்க தலையெழுத்து தான் இந்த காட்டுவாசிகள் பேசுது இல்ல, காட்டுவாசிகள் இந்த காட்டுவாசிகள் வச்சு இப்படித்தான் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். நீங்க ஒரு அவுட்டர்ல ஒரு இங்கிரட போடுங்க, வழி இல்ல. நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வெளியே ஒரு தடவை வந்துட்டு சாமி மாதிரி அவதாரம் கொடுத்துட்டு போங்க. இதுல வேற அடுத்த வாரத்துல இருந்து எங்க தலைவர் மோடி வெளில வராருன்னு வாய் விட்டுருக்காரு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், நாங்க இஷ்டம். ஆமா, நாங்க இஷ்டத்துக்கு தான் இருப்போம். இதுக்குதான் எஸ்ஓபி கொடுத்தாங்க. உன் தலைவன் தான் வெளியே வர மாட்டேன், நீ வெளியே வந்து பேசுற. நீ என்ன சொல்லணும்? நல்ல தலைவர், நீ அடுத்த தலைவரை வளரணும்னு ஆசைப்படுற. நீ என்ன சொல்லணும்? ஐயா தம்பிகளா முறையா நடந்துக்குங்க, நம்ம மேல தப்பு வராதோ நடந்துக்குங்க, நமக்கு நம்ம கட்சிக்காரங்க உயிர் நமக்கு முக்கியம், எல்லாம் ஒரு ஓட்டு, நீங்க தான்டா முறையா நடந்துக்கணும் அப்படின்னு நீ வந்து மேடையில சொன்னா, நீ வந்து யார கடிக்கிற? கவர்மெண்ட் கடிக்கிற. கவர்மெண்ட் தான் பாத்துக்கணும், நாங்க இஷ்டத்துக்கு பண்ணுவோம், ஊரை கொளுத்துவோம், வண்டியை கொளுத்துவோங்கிற அளவுக்கு பேசுற. நீ இப்ப தூண்டி விடுறதுக்கான பேச்சு தானே பேசுற. நீ இதே அவன் வீட்டு புள்ள எல்லாம் ஒன்னும் பிரச்சனையாக இல்லைங்க, அடுத்த வீட்டு புள்ள தானே தூண்டி விட்டு போய் சாவுது. படத்துல சொல்லிருக்காங்க இந்த ரசிகர்களுக்கு எதிராக அந்த ஹாட்ஸ்பாட்னு ஒரு படத்துல நல்லா செருப்படிச்சு அடிச்ச மாதிரி நம்ம இவரு பாஸ்கர் சார் பேசியிருக்கு. பாஸ்கர் சார் பாக்கும்போதே இவனுங்களுக்காகவே வெச்ச மாதிரி இருந்துச்சு. ரைட், இதெல்லாம் இவங்க கண்டிப்பா வச்ச மாதிரி தான் தோணுதுன்னு வைங்க. இப்படி எல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் நீ உன் கட்சிக்கார தொண்டர்களை நீ திருத்தணும். உங்க அண்ணனும் பேச மாட்டீங்கன்னா நீங்க பேச மாட்டீங்க. நீங்க பூரா வந்துட்டு இந்த சிவகார்த்தியின் படத்துல மீசைக்காரர்களே அப்படின்னு ஏத்தி விட்டுனா வெளியே போய் இருக்கிறவன பூரா உயிரை வாங்கதான் செய்வேன். நேத்து கூட மேடையில வந்து அழுதுருக்கான், சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து நீங்க இது கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு நீங்க இழுத்தடிக்கிறீங்க அப்படின்னு. யாரு கூட்டணியில தொடர்புல இருக்காங்க, உன்னையே தொடர்பு படுத்திக்க சொல்லி கேக்குறாங்க, நீ போக மாட்டேங்கிற. திமுக காரங்க எல்லாம் அவங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படா கொடுத்தாங்க? முந்தின நாள் நைட் சாயந்தரம் தாண்டா கொடுத்தாங்க. அவங்க இல்லடா, உனக்கு அவங்களுக்கு தான் நீ தேவை, உன்னையதான் கூப்பிடுறாங்க. இதான் இது கேந்தியை உன்னையதான் கூப்பிடுறாங்க. அப்ப நீதான் போகணும். நீ வந்துட்டு ஏன் டிஎம்கே காரங்க கொடுத்தா வடா வேற பிசினஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து எதிர்கட்சி, உங்களை தான் கூட்டணி சேர்க்கிறாங்க, நீங்க போக மாட்டேங்கிறீங்க. அப்ப உங்களை என்னென்ன தண்ணியை கட் பண்ணுவேன், கரண்ட கட் பண்ணுவேன் அப்படி இருந்தா பாத்தியா கரெக்டா சின்னம் கொடுத்தாங்க. ஒரு விசில் அவங்க கையில 5 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு அடிங்கடா, இருக்கிறவன பூரா தாலி அத்துருங்கடா, நீங்க வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு விசில கொடுத்துட்டாங்க. வேற அதுக்கு பேரு மடக்கு ஊதின்னு தமிழ்ல வேற நாம் தமிழ்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் மடக்கு ஊதினாங்க. அது எல்லாம் கூப்பிடுவே மடக்கு ஊதிங்களா, மடக்கு தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். அது மடக்கு ஊதி, மடக்கு ஊதி தங்கப்ப தக்கம் படிச்சு பழகணும். அதுக்கப்புறம் சொன்னாம்பாரு மனுஷன் கடைசியா எண்டிங் உனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக். முத எம்ஜிஆர் தான் எடுத்துக்கிட்டாங்க, இப்ப என்டிஆர் வரைக்கும் போயிட்டாங்க. உங்களுக்கு என்னடா வேணும்? தமிழ்நாடு வேணுமா? ஒரு நம்ம என்ன கேக்குறேன், இவங்க தாவியக்காரங்க விட்டுட்டு போய் தொலைஞ்சிடலாம். சரி ஓகே, என்டிஆர் வழி முடிஞ்சது என்னது? இந்துத்துவாச்சு. அப்ப நீ என்ன சொல்ற, உனக்கு வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வேணாமா? அது சொல்ல மாதிரி சொல்றான், சிறுபான்மையர் ஓட்டுனா எனக்கு கிறிஸ்டின் ஓட்டும் இது மட்டும் தான் எங்களுக்கு பிரிக்க தான் வேணும், விஜய்க்கு அதுக்கு தான் வேணும், வேற இந்து ஓட்டம் பேச மாட்டேங்கிறானே. அப்ப என்டிஆர் அப்ப இவன் என்டிஆர் சொல்லவே கூடாது. என்டிஆரோட ஃபார்முலா வந்து இந்துத்துவா இல்ல. ஒன்னு தெரிஞ்சுக்க, அவங்க கேப்டன் அமெரிக்கா அயன் மேல கூட கூட்டி வருவாங்க. அது அவங்க பிரச்சனை. அவங்க யார் யாரெல்லாம் வந்து ஜெயிச்சு வந்தாங்களோ அதை பூரா ரோல் மாடல் எடுத்துட்டு சொல்லுவாங்க. இன்னும் எத்தனை பேர்த்த அந்த போஸ்டர்ல ஏத்த போறாங்க தெரியல. 20 கிலோ கட் அவுட் வச்சாலும் ஒரு 10 தலைவர் ஏற்கனவே 7-8 பேர் ஆயிப்போச்சு. இப்ப போற பக்கம் பார்த்தா அடுத்து அம்மாவும் கொஞ்சம் நாள்ல சேர்ந்துருவாங்க. ஆல்ரெடி சேர்ந்தாச்சு. அம்மா மேடம்ங்கிறாங்க. அம்மாவையும் சேர்த்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல கண்டிப்பா அம்மாவை யார் வேணா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இப்ப ஏற்கனவே ஐயா எம்ஜிஆர் யூஸ் பண்ணாங்க. எம்ஜிஆர் கட் அவுட்ல போடல, எம்ஜிஆரையும் அம்மாவையும் போட்டு அடுத்து விஜயகாந்தையும் போட்டுக்குவாங்க. கட்சி பேர் தாவேகால இருந்து அண்ணா தாவேகான்னு மாத்தாம இருந்தா, அண்ணா தமிழக அந்த மாதிரி மாத்தாம இருந்தாங்கன்னா சரி, கூடிய விரைவில் அதை செய்யக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. அமித்ஷா தமிழக வெற்றி கழகம். அண்ணாடா அமித்ஷா தமிழக வெற்றி கழகம். என்ன அமித்ஷா தான்டா? அமித்ஷா தான் முக்கியம். அமித்ஷா ஜி என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் இங்க. ஜி முடிவெடுக்கிறதா இங்க. ஆமா ஆமா,
டெல்லி போனதுக்கு அப்புறம் இவங்களோட பேச்சு வேற, டோனே மாறுதுங்க டோட்டலா. அது விஜய் போன மீட்டிங்ல வந்து நான்லாம் பயப்படுற ஆளா, நான்லாம் ஏமாத்துற ஆளா, நீதான் பயந்த, நீதான் ஏமாத்தின, எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு எப்படி தமிழக மக்கள் இதை ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அவங்க காரி துப்பிட்டு தான் இருக்காங்க. ஆதோடைய பேச்சு சீக்கிரம் கூடி சீக்கிரம் விஜயை வைத்து இந்த தமிழ்நாட்டை கைப்பற்றி விட்டு விஜயை சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு இந்த ஆட்சியை துணை முதலமைச்சராகவோ, புசியெல்லாம் எனக்கு தெரிய புசியெல்லாம் அசால்ட்டா ஆதவ இருக்க திறமைக்கு அடிச்சு நொறுக்கி விட்டுரும். அப்படி ஆனா புசி என்னதான் அந்த அன்பு பாசம்னு ரத்தத்தின் ரத்தமா இருந்தாலும் ஆதவ விட்ட புசி படம் ஓடாதுன்னு நினைக்கிறேன். விஜயை உள்ள தள்ளி விட்டு ஆதவ் இந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணலாம் முடிவு விட்டா பேச்சு ஓவரா. இப்ப விஜய்க்கு அப்புறம் பேச்சு யார் அதிகமா இருக்கு பார்த்தா ஆதவ். ஆனா உண்மையில பார்த்தா ஆதவுடைய பேச்சு தான் இப்ப பயங்கரமா இருக்கு. ஆமா, ஐயோ பாஸ், என்ன செங்கோட்டையனே ஒரு செகண்ட் அப்படியே ஜெர்க்காகிறாரு. ஞாபகம் செங்கோட்டையன் பண்ண காமெடி நேத்து சால்வையை போட்டு அவருக்கு அவரே போட்டுக்கிட்டாரு. ஐயோ நீ எல்லாம் என்ன, நீ என்ன நீ ஊருக்குள்ள என்ன அநியாயம் பண்ணு எல்லாத்துக்கும் தெரியும். நீ இருந்தாலும் ஒரு லெவல்ல இருந்த தேவையா அவங்க சால்வை போடணும், நீ சால்வை போட்டுட்டு அந்த சால்வைக்குள்ளேயே போய் பாத்தியா சீன். எனக்கு செம காமெடியா இருந்துச்சு வாழ்க்கையில. ப்ரோ செங்கோட்டையன் ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க காலையில கேட்டா அங்க தோட்டத்துல போய் கேட்டா நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிப்பேன், மோசன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டா அப்படி. ஆனா அந்தாள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இவங்க கூட இருந்திருக்கா அப்படி, அடுத்து அந்தாள் உண்மையிலேயே அந்தாள் தான் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படி. ஆரம்பத்தை அடுத்து எம்ஜிஆர்ட்ட தவணா அப்படி, அடுத்து பார்த்தா இப்ப விஜய்கிட்ட தவிர்க்காரு. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இன்னைக்கு போதும் தலைவா, எரிச்சலா இருக்கு. ஆதவுடைய தலைவா இன்னைக்கு அவனை பத்தி பேசினாலே எரியுதுங்க அப்படின்ற மாதிரி. என்னத்த சொல்றது, வெளியே தெரியும், நிறைய பேர் தெரியாது, சில விஷயங்கள் வெளியே கண்ணு முன்னாடி வந்து போகுது இல்ல, தெரியதானே செய்யுது. சரி, ஷோ இதோட முடிச்சுக்கோ. முடிச்சு தொலைங்க. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. நானும் மதுரக்காரன் தான்.